Hello students, நான் உங்கள் வனிதா மிஸ் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் சாப்டர் 2 எக்ஸசைஸ் 2.5 இன்ட்ரடக்ஷன். ஸோ இன்ட்ரடக்ஷன் சொன்ன போது நம்ம ஏதோ ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம்னு. ஸோ அந்த பர்டிகுலர் டாபிக் பேர் வந்து அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன். ஸோ அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷனை ஷார்ட் ஃபார்மாக எப்படின்னு சொல்லுவோம்னா ஏபின்னு சொல்லுவோம். அதே போல் இதை இன்னொரு நேம்லேயும் சொல்லுவோம், அரித்மெட்டிக் சீக்வன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அரித்மெட்டிக் சீக்வன்ஸ்னால் என்ன? நான் ஒரு டெஃபினேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு எக்ஸாம்பிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எக்ஸாம்பிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த கான்செப்டை ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ என்ன ஃபஸ்ட்டு ஒரு 2 சீக்வன்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 2 சீக்வன்ஸை நான் அரித்மெட்டிக் சீக்வன்ஸு சொல்ல போகிறேன். ஏன் சீக்வன்ஸு சொல்லாமல் அரித்மெட்டிக் சீக்வன்ஸு சொல்கிறேன்னா, ஒரு சீக்வன்ஸில் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்தனா, ஒரு ஸ்பெஷல் கான்செப்டை கொடுத்தனா, அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அரித்மெட்டிக் சீக்வன்ஸு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னு பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் என்னென்னு கொடுத்துருக்கேன், 3, 5, 7, 9, 11 கொடுத்துருக்கேன். இந்த சீக்வன்ஸோட ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த 2 டேர்ம்ஸ் எடுத்திருந்தாலும், நெக்ஸ்ட் டேர்ம் எடுத்திருந்தாலும் அதோட டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம் எடுத்திருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம் எடுக்கும்போது இதோட டிஃப்ரென்ஸ் வந்து என்னது 2. இதோட டிஃப்ரென்ஸ் வந்து என்னது 2. அதே போல் நெக்ஸ்ட்டு 2 டேர்ம் எடுத்தாலும் அதோட டிஃப்ரென்ஸ் வந்து என்னது 2. ஸோ ஒரு சீக்வன்ஸில் எந்த 2 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸு சொல்லுவோம். கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னால் என்னென்னா, பக்கத்தில் இருக்க டேர்ம்ஸ் எடுத்தாலும் அதோட டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருந்தால் அந்த சீக்வன்ஸை என்னன்னு சொல்லுவாங்கன்னா அரித்மெட்டிக் சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலி இது ஒரு சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸில் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். என்ன கண்டிஷனை, எந்த 2 டேர்ம்ஸை எடுத்தாலும் அதோட டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருந்தால், சே ஃபார் எக்ஸாம்பிள் 7 9 எடுக்கும், இதோட டிஃப்ரென்ஸ் வந்து என்னது 2. 9 11 எடுக்கும், இதோட டிஃப்ரென்ஸ் வந்து என்னது 2. ஸோ அதே மாதிரி இந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாமே எந்த 2 பக்கத்தில் இருக்க டேர்ம்ஸ் எடுத்தாலும் அதோட டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருந்தால் அந்த சீக்வன்ஸை என்னென்னு சொல்லுவோம், அரித்மெட்டிக் சீக்வன்ஸும் சொல்லுவோம். அரித்மெட்டிக் சீக்வன்ஸ். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், 5, 15, 25, 35. ஸோ ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் எடுத்துக்கிறோம், அதோட டிஃப்ரென்ஸ் வந்து 10. நெக்ஸ்ட்டு 2 டேர்ம் எடுக்கிறோம், அதோட டிஃப்ரென்ஸ் வந்து 10. நெக்ஸ்ட்டு 2 டேர்ம் எடுக்கிறோம், அதோட டிஃப்ரென்ஸ் வந்து என்னது 10. ஸோ இந்த சீக்வன்ஸு இப்படியே தான், இந்த பேட்டர்ன் இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ண போகுது. 45, 55, 65, 75 அதுதான் சீக்வன்ஸு சொல்கிறோம். அதனால தான் அதை சீக்வன்ஸு சொல்கிறோம். அதே போல் எந்த 2 பக்கத்து டேர்ம் எடுத்தாலும் அதோட டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கிறனால அதை என்னென்னு சொல்லுவோம், அரித்மெட்டிக் சீக்வன்ஸ் சொல்லுவோம். அரித்மெட்டிக் சீக்வன்ஸை அதர்வைஸ் கால்ட் அஸ் அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன். அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன். ஸோ அந்த அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷனில் இந்த ஃபஸ்ட்டு டேர்மு எப்போவுமே நம்ம ஏஆல் டினோட் பண்ணுவோம். ஏஆல் டினோட் பண்ணுவோம். அதே போல் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சீக்வன்ஸில் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்க போகிறதுனால அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்ல போகிறோன்னா, நம்ம டிஃப்ரென்ஸு சொல்ல போகிற மாட்டோம், அதை காமன் டிஃப்ரென்ஸுன்னு சொல்லுவோம். காமன் டிஃப்ரென்ஸ். ஏன் காமன் டிஃப்ரென்ஸு சொல்கிறோம், ஏன்னா அந்த சீக்வன்ஸு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து அந்த த்ரூ அவுட் த சீக்வன்ஸ் சேமாக இருக்க போகுது. அதனால அதை என்ன ஸ்பெஷலாக ஹைலைட் பண்ணுறதுக்காக அதை காமன் டிஃப்ரென்ஸுன்னு சொல்கிறோம். காமன் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த சீக்வன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வந்து என்னது காமன் டிஃப்ரென்ஸ். 2 வந்து என்னது காமன் டிஃபரன்ஸ். ஸோ காமன் டிஃபரன்ஸ்க்கு என்ன லெட்டர் யூஸ் பண்ண போகிறோம்னா டிஆல் டினோட் பண்ண போகிறோம். டிஆல் டினோட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு அரித்மெட் சீக்வன்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். அரித்மெட் சீக்வன்ஸில் ஃபஸ்ட்டு டேர்மை ஏன்னு டினோட் பண்ணுறோம். அதே போல் காமன் டிஃப்ரென்ஸை டிஆ டினோட் பண்ணுறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அரித்மெட்டிக் சீக்வன்ஸோட டெஃபினிஷன் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு ரியல் நம்பர் ஏவும் ஒரு காமன் டிஃப்ரென்ஸ் டியும் உங்களுக்கு தெரிஞ்சால் ஒரு அரித்மெட்டிக் சீக்வன்ஸை நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். அரித்மெட்டிக் சீக்வன்ஸை நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். எப்படி நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம் அதை இந்த எக்ஸாம்பிள்லேருந்தே பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் வேல்யூ தெரிஞ்சிருக்கு, இப்போ டி வேல்யூன்றது ஒரு காமன் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கு. எப்படி நீங்கள் ஒரு அரித்மெட்டிக் சீக்வன்ஸ், இந்த சீக்வன்ஸை எப்படி நீங்கள் ஜென்ரேட் பண்ண போகிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து என்னது ஏ, அதனால் ஏ எழுதிக்கிட்டோம். செகண்ட் டேர்முக்கு வந்து என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு டேர்மோட இந்த காமன் டிஃப்ரென்ஸை ஆட் பண்ணும். இந்த காமன் டிஃப்ரென்ஸ் வந்து என்னது 10. ஸோ 10ஆல் ஆட் பண்ணால் உங்களுக்கு செகண்ட் டேர்ம் வந்துடுது. அதே போல் இந்த செகண்ட் டேர்ம் கூட உங்கள் காமன் டிஃப்ரென்ஸை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், தேர்ட் டேர்ம் வந்துடுது. அதே போல் இந்த தேர்ட் டேர்முக்குள்ளே ஒரு காமன் டிஃப்ரென்ஸை ஆட் பண்ணிங்கன்னா என்ன வந்து உங்களுக்கு
fourth term வருது. ஸோ அதனால் இந்த டெஃபினிஷனில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா when you know two real numbers, ஒரு ரெண்டு ரியல் நம்பர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு ரியல் நம்பர் வந்து ஏ, அதுதான் ஃபர்ஸ்ட் வேல்யூன்னு எடுத்திருக்கோம். அதே போல் காமன் டிஃப்ரென்ஸ், அது வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாக சேமாக இருக்க போகுது. அது ரெண்டு இருந்தால் எனி சீக்வன்ஸ் ஆஃப் த ஃபார்ம் ஏ கமா ஏ ப்ளஸ் டி கமா ஏ ப்ளஸ் 2d இஸ் கால்ட் அஸ் arithmetic sequence. It's called as arithmetic sequence. பார்த்தீங்கன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்முக்குள்ள டி ஆட் பண்ணால் உங்களுக்கு என்னது செகண்ட் டேர்மு, செகண்ட் டேர்முக்குள்ள ஒரு டி ஆட் பண்ண பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்முக்குள்ள டி ஆட் பண்ணால் செகண்ட் டேர்ம், செகண்ட் டேர்முக்குள்ள ஒரு டி ஆட் பண்ணால் என்ன வருது, டி ப்ளஸ் டி 2d ஆயிடுது. அதே போல் தேர்ட் டேர்முக்குள்ள ஒரு டி ஆட் பண்ணால், டின்னா என்னது காமன் டிஃபரன்ஸ் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வந்துடுது, உங்களுக்கு ஃபோர்த்து டேர்ம். இந்த ஃபோர்த்து டேர்முக்குள்ளே ஒரு டி ஆட் பண்ணால் உங்களுக்கு என்னது வருது, ஃபிஃப்த்து டேர்ம் வந்துடுது. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேர்மும் காமன் டிஃப்ரென்ஸும் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு இந்த ஏபியோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சரை ஈஸியாக க்ரியேட் பண்ணணும். ஏபியோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் தான் ஏபியோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் தான் டெஃபினிஷனில் கொடுத்துருக்காங்க, இஃப் யூ நோ ஏ அண்ட் டி a real number, the sequence of the form a comma a plus d comma a plus 2d comma a plus 3d is known as a arithmetic progression. arithmetic progression, arithmetic sequence சேம். ஸோ இப்போ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு சீக்வன்ஸை கொடுத்தாச்சு, அதாவது அரித்மெட்டிக் சீக்வன்ஸில் ஒரு சீக்வன்ஸ் கொடுத்தாச்சு. அப்போ அதுக்கு ஜென்ரல் டேர்மை நம்ம கண்டுபிடிக்க முடியும், ஜென்ரல் டேர்மை கண்டுபிடிக்கும். ஸோ லாஸ்ட் எக்ஸசைஸ் 2.4ல் நம்மளுக்கு நிறைய சம் பண்ணிப்போம், அதில் சீக்வன்ஸை கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஜென்ரல் டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கும். நான் இங்கே அதை ஒரு ஃபார்முலாவை கொடுக்காம அதை எப்படி டிரைவ் பண்ணியிருப்பாங்கன்றதை இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இது வந்து என்னது, ஃபஸ்ட்டு டேர்ம் T1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து செகண்ட் டேர்ம் T2, இது வந்து தேர்ட் டேர்ம் T3, இது வந்து ஃபோர்த்து டேர்ம் T4. ஸோ இங்கே ஒரு பிளேஸ் nth டேர்மில் ஒரு நம்பர் இருக்குது, அதை TN டிஃபைன் பண்ணும். இந்த TNோட ஃபார்முலா எப்படி நம்ம டிரைவ் பண்ண போகிறோன்னா, இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்க ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து 4 வந்து பிளேஸ் வேல்யூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 எப்படி எழுதலாம்னா a ப்ளஸ் 4 மைனஸ் 1 இன்ட்டு டின்னு எழுதலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா 3 இருக்கா, அப்போ இது எப்படி எழுதலாம், a ப்ளஸ் 3 மைனஸ் 1 இன்ட்டு டின்னு எழுதலாம். இந்த 2 எப்படி எழுதலாம், 3 மைனஸ் 1ன்னு. அதே போல் இங்கே 2 இருக்கா, இதை எப்படி எழுதலாம், a ப்ளஸ் 2 மைனஸ் 1 இன்ட்டு டின்னு எழுதலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த டி என்ன எப்படி எழுதலாம்னா a ப்ளஸ் இங்கே 4னா 4 மைனஸ் 1 வருதுல, அப்போ இங்கே n வந்தால் என்ன வருது, n மைனஸ் 1 இன்ட்டு டி. ஸோ எந்த ஒரு ஏபியாக இருந்தாலும் அதோட ஜென்ரல் டேர்ம் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா Tn இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி, a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. ஸோ அப்போது இந்த ஃபார்மில் எது ஹெல்ப் பண்ணுதுன்னா, எந்த பிளேஸ் வேல்யூ கொடுத்தாலும் அதுக்கு இமீடியட்டாக கரஸ்பாண்டிங்கான நம்மளுக்கு டேர்மை நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு ஒரே ஒன்று தெரிஞ்சிருக்கணும், நீங்கள் எந்த பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சிருக்கணும், அதே போல் அந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனோட ஃபஸ்ட்டு டேர்ம் தெரிஞ்சிருக்கணும், அதே போல் காமன் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட் சில்ட்ரன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.